கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணவும், இந்த நம்பிக்கையின் செய்திக்கு நாம் பங்கு பெறவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தருடைய திட்டத்திலே யோசுவா ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு பின்பதாக யோசுவாவை கொண்டு தமது திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியங்களை அவன் செய்ய முற்படும் போது, இது என்னால் முடியுமா என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம் யோசுவா உள்ளத்தில் வந்தது நிமித்தமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த வார்த்தை சொன்னபடியே ஆண்டவர் முடித்து கொடுத்தார். யோசுவாவை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டுமோ அதே போல யோசுவாவை கொண்டு ஆண்டவர் தமது பணிகளை செய்து முடித்தார். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நமது வாழ்க்கையில கூட இந்த காரியங்களை என்னால் செய்ய முடியுமா, என்னால் இது சாதிக்க முடியுமா, நானும் தாண்டி செல்ல முடியுமா, என்னால் முடியுமா என்று சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு அநேக காரியங்களை கண்டு நம் வேதனையோடு நாம் காணப்படலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தைரியத்தோடு இந்த காரியங்களை செய்ய உன்னை ஒப்புவி, நான் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் நம்மை விட்டு கைவிடாத ஆண்டவர், ஒருபோதும் நம்மை தனித்து திகைக்க விடாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஒருபோதும் நம் ஆண்டவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். தைரியத்தோடு அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். நிச்சயமா இந்த நாளிலே மகிமையான காரியங்களை நாம் உணர முடியும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் எங்களை விட்டு விலகிவிடும். ஆனால் நீர் எங்கள் மீது வைத்த அன்பு, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்த திட்டம் நிறைவேறுகிற வரை எங்களை விட்டு பிரியாத ஒரு ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறீரே. நீர் கூடவே இருப்பதை நாங்கள் உணர கிருபை செய்யும். அற்புதங்களை நாம் காணப்போவதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுமப்பா. உங்களுடைய சமாதானத்தை காணப்பெறுந்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.